ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ்டு. யார் கை தூக்கியிருக்காங்களோ இதில் சிஸ்டத்தில் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ். வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன். வாட்ஸ்அப்ல அனுப்பல, இப்போ வந்து கட்டத்தோடு தமிழில் போட்டு அனுப்பணும். அனுப்பிச்சிருக்கேன் சார். எப்போ அனுப்பிச்சிங்க சார்? ஆமாம் சார், இப்போ அனுப்பிச்சிருக்கேன். ஜாதகம் பாருங்கள், கண்ணுக்கே தெரியாத ஜாதகம் வச்சுங்கிறீங்க. இதுவும் வாழ்க்கையில் வந்து டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு மெயின் காரணம். ஏன்னா ஜாதகம் வந்து கிளாரிட்டியே இல்லை பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில். அதுதான் வாழ்க்கையை வந்து உங்களை வந்து இன்னும் 2 டல் ஆக்குறது, வேற ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியதே கிடையாது. இது வந்து கிளாரிட்டி, கிளியர் கட்டான செய்திகள் இதெல்லாம். ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா 17/1/1960 எல்லாருக்கும் தெரிஞ்சுங்களா? இதில் இருக்கு சார். கரெக்ட் சார். எல்லாரும் பார்த்துங்க. எல்லாரும் வந்து அது 17/1/1960 டைம் வந்து 4:40 AM. ஆமாம் சார். 4:40 AM திருப்பூர். சொல்லுங்கள் சார். இப்போ உங்கள் கேள்வி, நான் உங்கள் லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம். தனுசு லக்னம், ராசி வந்து சிம்ம ராசி, மக நட்சத்திரம். இப்போ உங்களுக்கு பாயிண்ட்ஸ் என்ன சொல்லுங்கள் சார். சரி, எனக்கும் அதே கேள்வி தான் சார். 65 வயசாயிடுது, ரிட்டையர் ஆகிட்டேன். சொந்த மனை இருக்கு. புராணம்லாம் பேசாதீங்க. இப்போ என்ன பாயிண்ட் வீடு அது மட்டும் சொல்லுங்க. வீடு அமைய மாட்டேங்குது சார். அது சார் ரைட்டு. எனக்கு அதே தானே புரிய மாட்டுது எனக்கு என்னன்னு. 3 பேர் கேள்வி கேட்டாங்கன்னா அதே கேள்விதான் சொல்ல வந்தேன் சார். எல்லாம் வீடு பற்றியே கேட்டுட்டு இருக்காங்க. ரைட் பரவாயில்ல சார், நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ உங்கள் லக்னாதிபதி வந்து பாருங்கள் 12ல் வந்து 28 டிகிரியில் உட்காந்துருக்காரு. கரெக்டாக 28 டிகிரியில் உட்காந்துருக்காரு. குரு வந்து 238 டிகிரி கேட்டை 4ஆம் பாவத்தில் உட்காந்துருக்காரு. அப்போது கரெக்டாக வந்து அவருடைய பார்வை வந்து 4ஆம் பாவத்துக்கு மேலே படவே இல்லை. கரெக்டாக இதுல இருந்து என்ன, 4ஆம் இடத்துல கேது இருக்கு. 4ஆம் இடத்துக்கு பாவத்து மேல படவே படாதனால என்ன, வாழ்க்கையில 4ஆம் இடத்தை வந்து செவ்வாய் வேற பார்த்துட்டு இருக்கிறதுனால வாய்ப்பே உங்களுக்கு இல்லை அப்படின்னு முடிவு பண்ணலாம். அவ்வளோதான். வீடு கட்டுற எண்ணத்தை மறந்துடுங்க. மறந்துட்டிங்கன்னா சந்தோஷமா இருப்பீங்க. மறக்கலைன்னா அதே வேதனையில் போயிட்டு நம்ம வாழ்நாள் முழுக்க அதே வேதனையில் அப்படியே இருக்க வேண்டியதுதான். வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? கட்டின வீடு வாங்குறது சார், அபார்ட்மெண்ட் மாதிரி எந்த வீடா இருந்தாலும் உங்க பேர்ல வாங்குறது வேஸ்ட். அவ்வளவுதான். ஏன்னா அதுல நீங்க வாழ முடியாது. வாங்கின உடனே வாழவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. என்ன அது ஒன்று கட்டின எந்த வீடு வாங்கினாலும் ஒன்று போன உடனே ஒன்று அந்த வீடை காலி பண்ணிட்டு வரணும். அதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் அதுக்கெல்லாம் போகாதீங்க. வீடு வாங்குற வேலையை மறந்துடுங்க. மற்ற வேலையை பாருங்க. பணத்தை வச்சுட்டு ஜாலியாக வாடகை வீட்லேயே என்ஜாய் பண்ணுங்க. பிள்ளைங்க மேலே வாங்கிடுங்க. அப்படி வேணா வாங்குங்க. உங்கள் பேரில் வாங்காதீங்க. உங்கள் பேரில் வாங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவ்வளோதான். ஏன்னா 4ஆம் இடத்தினுடைய அதிபதியும் 12ல் மறைந்தார். 4ஆம் இடத்தில் பாவகிரகம் இருக்கு. 4ஆம் இடத்தை இன்னொரு பாவகிரகம் பார்க்கிறது. இதான் ரூல்ஸ். கரெக்டுங்களா? மேலே வந்து நீங்கள் என்னத்தான் முடிவு பண்ணாலும் அந்த வீட்டில் காலடியே வைக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஓகே சார். செவ்வாயும் குருவும் வந்து பரிகாரத்துல இது இருக்கு சார், பரிவர்த்தனையில இருக்கனால. ஆமா, அதனால 10 நல்லா தூங்கலாம். ஓகே. ஏன்னா அயன சைட போக பாக்கியங்க வந்து நல்லா இருக்கிறதுனால படுத்த உடனே நல்லா தூக்கம் வரும். வருதா? தூக்கம் வருதா? அது வருது சார். அவ்வளவுதான். சந்தோஷப்பட்டுக்கணும் நம்ம. ஆமா, வேற வேற வாய்ப்பு என்னங்குது. 12ஆம் இடம் நல்லா இருந்தாவே ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம். அது உங்களுக்கு நல்லா இருக்கு, பயப்படவே வேண்டியதில்லை. ஓகே, அடுத்த கொஸ்டின் ஏதாவது இருக்கா? சார் இருக்குது. என்னோட ஜாதகத்தை வச்சுட்டு சுப நிகழ்ச்சி ஏதாவது நடக்கிற சான்ஸ் இருக்கா சார்? பையன் கல்யாணம் மாதிரியா, அதனால தடை வருதான்னு தெரியல. எனக்கு பையனுக்கு தடை இருக்குது. என்னோட சுப நிகழ்ச்சி பண்றதுக்கு எனக்கு வந்து அதிகாரம் இருக்கா இல்லையாங்கிறது. ஏன் அப்படிலாம் நினைக்கிறீங்க?
கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நடக்கும். 5ஆம் அதிபதி தான் லக்னத்திலேயே உட்காந்துருக்காரு. இப்போ உங்கள் ஜாதகத்திலே வந்து குரு மகாதசை குரு புத்தி நடந்துட்டு இருக்கு. ஆமா ஆமா குரு புத்தி கரெக்ட். வந்து 11/26 2026 11 நவம்பர் மாதம் வரைக்கும் நடக்கும் இல்லையா? ஓகே சார். அது முடிஞ்ச பிறகு சனி புத்தியில் வந்து கல்யாண காட்சியெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். சனி வந்து குடும்பஸ்தானாதிபதி. அப்போ உங்களுக்கு வந்து 2027 கல்யாணம் நடக்கும். நல்ல காரியம். அப்போ கவலையே படாதீங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது தான் உங்கள் ஜாதக பிரகாரம். ஓகே ஓகே சார். ஓகே சார். ஓகே ஓகே தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி சார். அடுத்தபடியாக